Hi friends, welcome to Sathyapremkumar tutorial. நான் உங்க Sathyapremkumar. நம்மளோட சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை நிறைய பேர் subscribe பண்ணாம பார்க்கறீங்க. Please subscribe பண்ணி என்ன support பண்ணுங்க. இது வரைக்கும் support பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி லெட்டர்ஸை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இத தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் அப்படினு சொல்லுவோம். ஹிந்தில ஸ்வர் அப்படினு சொல்லணும். கிட்டத்தட்ட தமிழ்ல சொல்ற மாதிரியே தான் இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் இதோட உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாகும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ ஓ ஔ ஹம். ஹம் வந்து ஹங்குன்னு சொல்வாங்க. லாஸ்ட் ஒன் வந்து அஹ. இன்னொரு வாட்டி சொல்றேன். ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ ஓ ஔ ஹம் அஹ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். ஹிந்தில வந்து vyanjan அப்படின்னு சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் வரிசை இந்த கா வரிசை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு தொண்டையில இருந்து வரா மாதிரி சொல்லணும். கா. செகண்ட் ஒன் கொஞ்சம் அழுத்தி கா. தேர்ட் ஒன் க. ஃபோர்த் ஒன் க. லாஸ்ட் வந்து ங. காங்கன்னு சொல்லுவோம்ல அந்த ங. இன்னொரு வாட்டி சொல்றேன். கா க க க ங. அடுத்த வரிசை கீழ் வரிசை பாருங்க. இது சொல்லும்போது நம்மளுடைய வாயில மேல் பல்லு இருக்கு பாத்தீங்களா, பல்லுக்கு பின்னாடி ஹார்ட் பேலட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நாக்கு டச் பண்ற மாதிரி நம்ம சொல்லணும். ச ச ஜ ஜ ஞ. ச ச ஜ ஜ ஞ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டா வரிசை. இந்த டா வரிசை எப்படி சொல்லணும்னா நம்மளுடைய நாக்கு வந்து மேல் பல்லுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் பேலட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாஃப்ட் பேலட்டை டச் பண்ற மாதிரி இருக்கணும். டா ட ட ட ந. மூணு சுழி ந. ட ட ட ட ந. கீழ் வரிசை பாருங்க. தா வரிசை வந்து நம்மளுடைய நாக்கு மேல் பல்ல டச் பண்ற மாதிரி இருக்கணும். த த த த ந. த த த த ந. இந்த ந வந்து ரெண்டு சுழினா அப்புறம் இந்த ந ரெண்டுத்தையுமே இது பண்ற மாதிரி தான் இந்த ந இருக்கும். அடுத்தது வந்து பா வரிசை. பா வரிசை வந்து நம்மளுடைய உதடு வந்து ஒட்டுற மாதிரி சொல்லணும். பா. செகண்ட் வந்து ஃபா. தேர்டு பா. ஃபோர்த்து பா ம. இன்னொரு வாட்டி சொல்றேன். பா ஃபா ப ப ம. கீழ் வரிசை யா ரா லா வா. யா ரா லா வா. நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஷா. செகண்ட் லெட்டர் ஷா. ஷா அது வந்து கொஞ்சம் ழாலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஷா அப்படி சொல்லணும். தேர்டு வந்து சா. ஃபோர்த்து ஹா. இன்னொரு வாட்டி சொல்றேன். ஷா ஷா சா ஹ. கீழ் வரிசை வந்து இக்கு சேர்த்து க்ஷ த்ர ஞ ஸ்த்ர ஸ்த்ர. இதுல பாருங்க நம்ம வந்து சா வரிசை பார்த்தோம் இல்லையா, அந்த சா வரிசையிலேயே ஜா லெட்டருக்கு கீழே புள்ளி வச்சா ஜா கொஞ்சம் அழுத்தி ஜா அப்படின்னு சொல்லணும். டா டா இதுக்கு கீழே புள்ளி வச்சனா கொஞ்சம் அழுத்தி ட ட. இந்த ரெண்டு லெட்டருமே வந்து ஒரு வேர்ட்ஸுக்கு சென்டரா வர்றதால நம்ம உச்சரிக்கும் போதே அந்த ட அழுத்தி சொல்ற மாதிரி தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.